ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ஸ்கின் அண்ட் வெல்னஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குளிர்காலத்தில் வரக்கூடிய உதடு வெடிப்பை எப்படி இயற்கை முறையில் சரி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க. பொதுவாக குளிர்காலத்தில் வறட்சி ஏற்பட்டு உதடு வெடிப்பு உண்டாவது பனிக்காலத்தில் அளவுக்கு அதிகமாக குளிர் இருப்பதனால உதடுகள் சீக்கிரமாக வறட்சி அடைந்து வெடிப்பு ஏற்படுதுங்க. சிலருக்கு வெப்பம் அதிகமாக இருக்க காலத்துலேயும் உதடு வெடிப்பு ஏற்படும். உதடு வெடிப்பை எப்படி சரி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பசும்பால்னால் கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே இந்த உதடு வறட்சியை சரி செய்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. பசும்பால் எடை தினமும் 3 முறை உதட்டின் மேலே அப்ளை பண்ணிக்கிட்டு 15 நிமிஷம் விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா உதடு வெடிப்பு சீக்கிரமாக சரியாகுங்க. அதே மாதிரி வெண்ணெயும் தொடர்ந்து தடவிட்டு வந்தோம்னாக்கா உதடு வெடிப்பு சீக்கிரமாக சரியாகுங்க. பன்னீர் ரோஜா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. பால் 50 ml எடுத்துக்கோங்க. பன்னீர் ரோஜாவை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. பாலோட இந்த மிக்சியில் போட்டு அரைச்ச ரோஜா இதிலையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பேஸ்ட் மாதிரி உங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிட்டு 15 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. இது மாதிரி தொடர்ந்து பண்ணும்போது உதட்டில் இருக்கக்கூடிய கருமையும் சரியாயிடும். வறட்சினால் வரக்கூடிய உதடு வெடிப்பும் சீக்கிரமாக சரியாயிடுங்க. நெய் எடுத்துக்கோங்க. நெய்யை தினமும் 2 முறை உங்கள் லிப்ஸ் மேலே அப்ளை பண்ணிவிட்டு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு வாங்களேன். உதட்டில் இருக்கக்கூடிய கருமையும் உதடு வெடிப்பு சரியாகி பொலிவுடன் காணப்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.